இன்று சட்டமன்றத்தில் எதை பேசுகிறார்கள்? மக்கள் அன்றாடம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பில்லை, ஆனால் மொழி பிரச்சனை எடுக்கிறார்கள். என்றோ மறக்கடிக்கப்பட்ட இன்று மாநில சுயாட்சி பிரச்சனை எடுக்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஏறக்குறைய 14 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீர்களே ஸ்டாலின் அவர்களே, அப்பொழுது மாநில சுயாட்சி உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஆக உங்களுக்கு கண்ணுக்கு நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது எதுவுமே தெரியாது, ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் பொழுது எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொல்லும் பொழுது சொன்னார், நம்ம ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்று சொன்னார். ரோட்டில் கொடி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, 10-11 மாதங்கள் கழித்து கோட்டையில் நம் கொடியை ஏற்ற போகிறோம், அதற்காகத்தான் அவர்கள் பயப்படுகிறார்கள். பாவிகள் இந்த தமிழகத்தை ஆளும் போது காவிகள் தமிழகத்தை ஆளக்கூடாதா? நிச்சயம் காவிகள் தமிழகத்தை ஆள முடியும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது. இதை எப்படியாவது குலைத்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டினால் உடனே நடவடிக்கை எடுக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் எங்களால் கொடியேற்ற முடியவில்லை என்று சொல்கிறார்கள், அவர்கள் கூட்டணியில் குழப்பம் இல்லையாம். அண்ணன் வேல்முருகன் இந்த கூட்டணி எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள், அவர்கள் மீது குழப்பமே இல்லையாம். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் சாம்சங் தொழிற்சாலையில் குழப்பம் நீடிக்கிறது என்று சொல்கிறார்கள், அப்படி என்றால் அவர்கள் கூட்டணியில் குழப்பமே இல்லையாம். ஆக தினம் அவர்கள் கூட்டணியில் ஒரு குழப்பம். ஆனால் இந்த அடிப்படையில் மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணி அமைத்தால் அதை சிதைப்பதற்காக என்னென்னவோ செய்வார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொல்கிறேன், சொன்னதை போல தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதுதான் நமது தாரக மந்திரம். நிச்சயமாக நம் எல்லோரின் தியாகத்தோடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இன்றைய தினத்தில் இருந்து ஓய்வில்லை. இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற சுதந்திர போராட்டத்தை நாம் இன்று எடுக்கிறோம். தமிழ் தமிழ் என்று சொல்கிறீர்களே அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, தமிழ் மாடல், தமிழ் மாதிரின்னு கூட சொல்லலையே, அது திராவிட மாடல். ஆக உங்களின் மாடலிலேயே தமிழ் இல்லையே. ஆக உங்களில் வார்த்தையிலும் தமிழ் இல்லை, உள்ளத்திலும் தமிழ் இல்லை, அரசியலிலும் தமிழ் இல்லை. ஆனால் பொய் வார்த்தைகளுக்காக தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே தமிழை பாதுகாப்பதற்கு வந்திருக்கும் கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லி வருங்காலம் தமிழகம் நமதே, தாமரைக்கே என்று சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.